நீங்க என்னைக்காச்சு வெறும் அரிசியை மைக்ரோவேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது கூட நம்ம அப்பளமும் கார்ன்சிப்பும் ட்ரை பண்ண போறோம். என் ரிசல்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் பண்ணக்கப்புறம் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப வேகாம இருந்தது, இல்ல ரொம்ப அரைகுறையா வெந்தும் இருந்தது. அதாவது சாப்பிட முடியாத மாதிரி இருந்தது. இதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? மைக்ரோவேவ்லாம் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டீம் இன்ஜின் சொல்லலாம். மைக்ரோவேவ்னால வறுக்க முடியாது, மைக்ரோவேவ்னால டோஸ்ட் பண்ண முடியாது. அப்ப என்னதான் மைக்ரோவேவ் பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா? மைக்ரோவேவால தண்ணியை மட்டும் கொதிக்க வைக்க முடியும். கிளியரா சொல்றேன். உங்க மைக்ரோவேவ் எப்படி வேலை செய்யும்னா, உங்க சாப்பாடுல இருக்கிற தண்ணியை மட்டும்தான் மைக்ரோவேவ் ஹீட் பண்ணும். உங்க சாப்பாட்டை என்னைக்குமே அது ஹீட் பண்ணதில்லை. இதனாலதான் இந்த அப்பளம் அரிசி இதெல்லாம் நான் வைக்கும் போது எனக்கு குக்கே ஆகல. ஏன்னா இந்த ஃபுட்ல எல்லாம் பெரிய லெவல்ல தண்ணி இருக்காது. இதுவே குழம்போ இல்ல உருளைக்கிழங்கோ இல்ல கேக் பேட்டரோ நம்ம உள்ள வைக்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பரா குக் ஆகி வருது. பிகாஸ் இந்த ஃபுட்ல எல்லாமே நிறைய தண்ணி, நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். இப்ப இந்த மைக்ரோவேவ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்ல இருக்கிற தண்ணியை வைப்ரேட் பண்ணும். அதனால எனர்ஜி கிரியேட் ஆகி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபுட்டு சூப்பரா குக் ஆயிடும். ஸோ இதனாலதான் மைக்ரோவேவ்ல நல்லா தண்ணி இருக்கக்கூடிய ஃபுட்டா நம்ம மைக்ரோவேவ் பண்ணணும். ட்ரை ஃபுட்ஸை மைக்ரோவேவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூப்பரான ஃபேக்ட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் டு மை மேக் இட் ரைட் தமிழ் சேனல். இந்த சேனல் இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஐம் கீர்த்தனா. ஐம் அ ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்.